இந்த பிரண்டை சூப் பண்ணதுக்கு நான் ஒரு மிக்ஸி பவுலில் கொஞ்சம் பிரண்டை அதில் உள்ள இலை ரெண்டையுமே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெறுமனே பிரண்டையை மட்டும் போட்டு இந்த சூப்பு பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, அதாவது பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 8-10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லிக்கீரை, அதுக்கப்புறமா 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1½ டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு முதல்ல ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. ஏன்னா இல்லாட்டி எல்லாம் ஒழுங்காக அரையாது. இப்போ 2 தக்காளி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த 2 தக்காளின்னு சொன்னது ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி தான். வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இப்போ அரைச்சதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். பிரண்டை வந்து பொதுவாகவே எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. போன் ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கெலாம் அந்த பிரண்டையை வச்சு துவையல் இந்த மாதிரி சூப்பெல்லாம் அடிக்கடி செய்து குடிச்சிட்டு இருந்தால் சீக்கிரமாகவே உடஞ்ச எலும்பு வந்து கூடும்னு சொல்லுவாங்க. முட்டு வலிக்கெலாம் இது ரொம்ப நல்லது. இது க்ளீன் பண்ணும்போது கை கொஞ்சம் அரிக்கும். அதனால் கையில் எப்போதுமே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் என்னவோ தடவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். இப்போது இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த சூப்புக்கு கலர் நல்ல பச்சையிலேருந்து பாசி பச்சை கலருக்கு வரும். அந்த அளவுக்கு கொதித்த பிறகு இதுக்கு தேவையான உப்பு போடணும். பெப்பர் தேவைன்னா குடிக்கக்கூடிய டைமில் பார்த்து போட்டுக்கலாம். ஏற்கனவே பெப்பர் போட்டு தான் அரைச்சிருக்கோம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் வற்றிட்டுன்னு தண்ணியை ஊற்றிருக்கேன். இது இப்போ நல்ல கலர் மாறியாச்சு. 20 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி 10-15 நிமிஷம் மூடி வச்சா தண்ணி மேலே தெளிஞ்சு நிற்கும். அதை அரிச்சு எடுக்கணும். நான் பிளாஸ்டிக் அரிப்பில் அரிக்கிறதுனால ஆறின பிறகு அரிச்சு எடுத்துகிட்டு திரும்ப சூடாக்குனேன். நீங்கள் ஸ்டீல் அரிப்பில் அரிக்கிறதா இருந்தால் சூடாகவே அரிச்சிக்கலாம். அரிச்சிட்டு அதுக்கப்புறமா 2வது நான் சூடாக்கியிருக்கேன் ஆறுனதுனால. இப்போ அதில் கொஞ்சமாக நெய்யும் ஊற்றி சுட சுட குடிக்க வேண்டியது தான். நீங்களும் இந்த பிரண்டை சூப்பை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு நாளாவது செய்து குடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.